பதில் சொல்லணும். நீ என்ன படிச்சிருக்க? SSLC. நீ BA. நீ +2. சண்டை போறதுக்கு எவ்வளவு பெரிய படி படிச்சீங்க? சும்மா இருங்க சார், வயித்துல கலப்பாம. குட் மார்னிங் சார். யார் இவங்க? நடுத்தரவுல துணியை எடுத்து கட்டிக்கிட்டு பயங்கரமா புரட்சி பண்ணிட்டு இருந்தாங்க சார். ஆமா, எதுக்காக இவங்க கலாட்டா பண்ணாங்க? ஒரு பானை தண்ணிக்கு இன்ஸ்பெக்டர், ஒரு பானை தண்ணிக்கு. இவங்க நாட்டை பிடிக்கிறதுக்காக சண்டை போடுற ராஜ பரம்பரையும் இல்ல, நாட்டை ஆள்றதுக்காக சண்டை போடுற அரசியல்வாதிகளும் இல்ல. ஒரு பிடி சோத்துக்கும் ஒரு கை தண்ணிக்கும் சண்டை போடுற அப்பாவி ஜனங்க சார் இவங்க. அது சரி, நீங்க யாரு? இவங்கள நானும் ஒருத்தன். 60 கோடி பாரத மக்கள்ல ஓட்டுரிமை எனக்கும் உண்டுங்கிற ஒரே ஒரு பெருமையோட வேலை கிடைக்காம அலையிற பட்டதாரினா. என் பேர் பாஸ்கர். உட்காருங்க மிஸ்டர் பாஸ்கர். தேங்க்யூ. பாஸ்கர், நீங்க படிச்சவங்க, நீங்களே சொல்லுங்க, தண்ணிக்காக பொம்பளைங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு சண்டை போட்டுக்கலாமா? அது தப்பு இல்லையா? இந்த கொலா சண்டையே பயங்கர நியூசன்ஸ் சார். அதான் அப்படியே ரவுண்ட் அப். இன்ஸ்பெக்டர் சார், தண்ணிக்காக பொம்பளைங்க அடிச்சு சண்டை போட்டுக்கறாங்கன்னு நீங்க எங்களை கேக்குற மாதிரி 1000 குடிசைங்க இருக்கிற எங்க இடத்துல ஒரே ஒரு தண்ணி பம்ப் வச்சிருக்காங்களே, அந்த கார்ப்பரேஷனை பார்த்து யாராவது தட்டி கேட்டிருக்காங்களா சார்? அப்படி செஞ்சிருந்தா கொலா சண்டையை வந்திருக்காது, நாங்களும் இங்க வந்திருக்க மாட்டோம். இத பாருமா, நீங்க சொன்ன விவரத்தை எல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி வேண்டியதை செய்ய சொல்றேன். அது வரைக்கும் சண்டை போடாம அமைதியா போங்க. ஏமா பாக்குறதுக்கு இவ்வளவு நல்லா இருக்கிய, நீ ஏன் அப்படி கத்தி சண்டை போட்ட? நீ கொஞ்சம் இரு, உனக்கு தனியா புத்திமதி சொல்லணும். மத்தவங்க எல்லாம் போங்க. என்ன கண்ணாயிரா, கட்டு காயம் ரத்தம்லாம் ஆக்சிடென்டா? ஆட்டோவா காரா? அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் ஆகாத. லாரி ரோடர் ஏதாவது? Shut up. அவனை லாக்அப் பத்தல. சார், எனக்கு என்னவோ உங்க துணிச்சல் ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இந்த ஏரியாவுக்கு புதுசுங்கிறதுனால உங்களுக்கு அவனை பத்தி தெரியல. அவன்கிட்ட மட்டும் 6 தொகுதி இருக்கு சார். அவனோட தகராறு பண்றது கரண்ட்ல கை வைக்கிறதுக்கு சமம். ஆமா ஜனக், சுயமரியாதையை அடகு வச்சுட்டு வேலை செய்யறது அடிமைத்தனம். அது உத்தியோகமாகாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன்ஸ்பெக்டர். எதுக்கு? அக்கிரமத்தை அடக்குனதுக்கு, நீதியை நிலநாட்டினதுக்கு. அது என் கடமை. உங்களுடைய இந்த உணர்ச்சி காலம் பூரா அப்படியே இருக்கணும் சார். ஏன் சந்தேகமா? இல்ல, பிரார்த்தனை. இந்த காக்கி உடுப்போட மரியாதை தெரியாம சிலர் எப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த காக்கி சட்டை வீரத்தோட சின்னம், பயத்தோட மறுவுருவம் இல்ல. உங்களை மாதிரி நாட்டுல உள்ள எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சிடும். நான் வரேன் இன்ஸ்பெக்டர். ஓகே சார், இந்த வெட்டி பைய பேச்ச கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது செஞ்சு மாட்டிக்காதீங்க சார். இந்த கண்ணாயிரத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. நம்ம தான் அப்படி இப்படி கண்ணு காணாம விட்டுட்டு போயிடணும். இவனை தத்தெடுத்து வளர்க்குறான் நமச்சிவாயம். அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நாளைக்கே உங்களை இங்க இருந்து மாத்திருவான். சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நீங்க இங்கேயே இருக்கணும், தயவு செய்து. ஆமா, இவனோட தத்தப்பா பேர் என்ன சொன்ன? நமச்சிவாயம். ஜனங்களுக்கு சேவை செஞ்சு இந்த உடம்பே தளர்ந்து போச்சையா. இனிமே இந்த பொது சேவையை விட்டுட்டு தூரமா காஷ்மீர், சிம்லா, நைனிடால், டார்ஜிலிங் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் பாக்கி நேரத்தை நிம்மதியா குளுகுளுன்னு கழிக்கலாமான்னு பாக்குறேன். சார், என்ன அப்படி சொல்றீங்க? நீங்க மட்டும் அப்படி செஞ்சீங்கன்னா நான் என்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன். பசங்களுக்கு ஸ்ட்ரைக்கு, எம்எல்ஏக்களுக்கு ராஜினாமா. எடுத்ததுக்கெல்லாம் ராஜினாமா பண்றேன்னு மிரட்டுறதே உங்களுக்கு பொழுதுபோக்கா போச்சியா. ஹலோ, யாரு? ராஜதுரை சாரா? நமஸ்காரம் சார். ஒண்ணுமில்ல, இந்த புதுசா வந்திருக்கிற இன்ஜினியர் கொஞ்சம் ஓவரா ஸ்ட்ரிக்டா இருக்காரோன்னு ஒரு சிறு சந்தேகம். அதனால இந்த தண்ணி, காத்து, ஆஸ்பத்திரி, பள்ளிக்கூடம் இதெல்லாம் இல்லாத இடமா பார்த்து அவரை மாத்தினீங்கன்னா அவரும் அங்க போய் ஃபேமிலியோட சந்தோஷமா இருப்பாரு, நானும் இங்க நிம்மதியா இருப்பேன். ஓகே சார், அடுத்த சண்டே நீங்க அன்னைக்கு கேட்டீங்களே, அதோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்பா, நாம போரிங் பம்ப் சப்ளை கான்ட்ராக்ட் விஷயமா நேத்து மேலிடத்துல பயங்கர தகராறு நடந்திருக்கு. நாம சப்ளை பண்ற பம்பு ஒண்ணு கூட சரியா வேலை செய்யலையாம். அப்படி தப்பித்தவரை ஒன்னாவது வேலை செய்யுதுங்கிறத நிரூபிச்சு காமிச்சா தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிடுவேன்னு எம்எல்ஏ கந்தசாமி மோதியார் நேற்று சட்டசபையில சேலஞ்ச் பண்ணி பேசியிருக்காரு. பம்புன்னு ஒண்ணு இருந்தா தானே அது ஒழுங்கா வேலை செய்யுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு. வெங்கடாஜலபதி, நீ ஒண்ணு செய். எல்லா பம்பையும் கழட்டிட்டு பம்பெல்லாம் திருட்டு போச்சுன்னு போலீஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் கொடு. யோ எம்எல்ஏ, இதுக்கு நீதி வேணும்,
இல்லன்னா நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு நீ பத்திரிகைக்கு ஒரு ரிப்போர்ட் கொடு. என்ன? நான் எதுக்கு இருக்கிறேன்? நான் பாத்துக்கிறேன். என்னப்பா சொல்றீங்க? போரிங் பம்ப் காணோம்னா அடுத்த வாரமே சட்டசபையில கேள்வி கேட்க மாட்டாங்க? தம்பி, நீ என் பையன், அதனால உனக்கு மூளை சின்னதா தான் இருக்கும். நான் உங்க அப்பா இல்லையா, அதனால எனக்கு மூளை பெருசா இருக்கும். நாம பம்பு வாங்கினதாக கம்பெனி ரசீது இருக்குல்ல, அதை சர்வ பண்ணதாக இன்ஜினியர் ரசீது இருக்குல்ல, முன்சீஃப் கர்ணம் இவங்க கையெழுத்தெல்லாம் இருக்குல்ல, இவ்வளவு இருக்கும் போது பம்பு மட்டும் இல்லைன்னா எப்படி? எங்கேயாவது மாயமா மறைஞ்சிருச்சான்னு நாமும் பதில் கேள்வி கேட்கலாம் இல்ல? தம்பி, தைரியமா ரிப்போர்ட் கொடுங்க. நாட்டுல முகமூடி கொள்ளக்காரங்க ஜாஸ்தியான மாதிரி பம்பு செட்டு திருடுற நடமாட்டம் அதிகமா போச்சு அப்படி நான் சட்டசபையில பிச்சு உதறிட மாட்டேனா? தம்பி வெங்கடாஜலபதி, பச்சை நோட்டுக்கு கான்ட்ராக்ட்ல கையெழுத்து, மது புட்டிக்கு பஸ் பர்மிட், மது மங்கை ரெண்டையும் 2 in 1 கொடுத்தா ஃபேக்டரிக்கு டெண்டர். இதெல்லாம் ரொம்ப காலமா நடத்திட்டு வர்றவன்டா நானு. இந்த சலசலப்பெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. நீ போய் பேசாம ரிப்போர்ட் கொடு. ஹலோ. என்ன? அப்ப அந்த புது இன்ஸ்பெக்டர்ல நம்ம கண்ணாரத்தை பிடிச்சு அடிச்சு லாக்கப்ல தள்ளிட்டாரான். அவன் நம்ம ஆளுன்னு சொல்லி இருக்க மாட்டான். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் அடியே அதிகமா விழுந்திருக்கு. எம்எல்ஏ போன் பண்ணியா? 444-420. அது யாருங்க 420? அதான் நம்ம எஸ்பி. மிஸ்டர் ராஜா, குற்றவாளிகளை பிடிக்க வேண்டியது நம்ம கடமை. ஆனா அந்த கடமை நமக்கே கொடுமையா வந்துடக்கூடாது. நெளிவு சுழிவு தெரிஞ்சு நடந்துக்கணும். பதவி, ஆட்சி பலம், செல்வாக்கு, பணபலம், இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. சாரி சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ராஜா, டோன்ட் பி a fool. ஆரம்பத்துல நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன். புதுசா காக்கி சட்டையை மாட்டினதும் அப்படிதான் தோணும். அதே சட்டை 10 தடவை சலவைக்கு போய் அடிபட்டு கிழிஞ்சதுக்கு அப்புறம் தான் புத்தியே வரும். இப்ப நான் எஸ்பியா இருக்கேன். என்ன காரணம்? என் கடமை மட்டும் இல்ல, சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அவ்வளவுதான். மன்னிக்கணும் சார், இதே மாதிரி எஸ்ஐயாவே இருந்தாலும் சரி, என் வேலையே போனாலும் சரி, என் மனசாட்சி அடகு வைக்க நான் தயாரா இல்ல. அப்படின்னா நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீ கண்ணாயிரத்தை விட மாட்டேன்னு சொல்றியா? கண்ணாயிரத்தை வெளியே விடுறது அநியாயம் சார். நீங்க எனக்கு மேலதிகாரி. அப்படி விடணும்னா நீங்க எனக்கு எழுத்து மூலமா உத்தரவு கொடுங்க. ஆல் ரைட். இந்தா, அவனை இமிடியேட்டா ரிலீஸ் பண்ணு. சார், உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. இவ்வளவு பெரிய ஆபீசர் கேவலம் ஒரு தெருப்புருக்கி விடுவிக்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிறீங்களே. அவனை விடலன்னா இதை விட பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். காக்கி சட்ட வீரரே, இப்போவாவது புரிஞ்சுதா இந்த கண்ணாயிரம் யாருன்னு? என்னோட சென்டர்ல மட்டும் இல்ல, இந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் நான் தான் ராஜா. இனிமேலாவது எங்கிட்ட ஒரு சிறத விட்டுடு. வரட்டுமா? அவன் சொல்றத கேட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க மேல உள்ள கோபத்துல ஒரு நாளைக்கு என்ன மிதிக்க போறா. நான் உடைஞ்ச தர்பூசணி பழம் மாதிரி உருள போறேன். போலீஸ் காரணங்கன்னா சைக்கிள்ல லைட் இல்லாத கேஸ், கார்ல பிரேக் இல்லாத கேஸ், இப்படி சோகமான கேஸா புடிச்சு கணக்கு எழுதிக்கிட்ட போறதை விட்டுட்டு சிக்கலான ஆள்கிட்ட சிக்கிக்கிட்டீங்களே சார். குற்றவாளிகள் குற்றத்திலிருந்து தப்பி போனா கூட பரவாயில்ல, ஆனா போலீஸ்காரங்க தங்களோட கடமையில இருந்து தவறி போக கூடாது. இந்த உணர்ச்சி கீழ இருந்து மேல வர உள்ள காக்கி சட்டக்காரங்களுக்கு எப்ப வருதோ அப்பதான் நம்ம தேசம் உருப்படும். அட என்ன சார் நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க? ஆமா, நிஜமா உங்களுக்கு நாட்டு நடப்பு ஒண்ணும் தெரியாதா? தெரியும் ஜனகு. நான் 1000த்துல ஒருத்தனை வாழ விரும்புறவன். 10ஓட 11 கலக்க என்னால முடியாது. என்ன வாத்தியார பேசாம கம்முன்னு குந்திக்கினுக்கிற? நான் பேசி பேசி இன்னாத்த கண்டேன். நான் சொல்றது எவன் கேக்குறான்ற அது இல்லப்பா. இந்த தொழிலை விட்டு பேசாம எம்எல்ஏவா போயிடலாமான்னு யோசிச்சுக்கினுக்கிற. இப்ப எனக்கு சண்டை போட தெரியும், ஏமாந்தவன நல்லா சதாயிக்க தெரியும், சோமாரி கைதேன்னு திட்ட தெரியும். நான் ஏன் எம்எல்ஏ ஆகக்கூடாதுன்ற? எம்எல்ஏ கண்டி ஆயிட்டான்னா 2 சினிமா கொட்டா, 3 ஹோட்டல் கட்டிக்கின்னு, அத்தோட கூடவே 4 சம்சாரத்தையும் கட்டிக்கின்னு சம்முன்னு உட்காந்துருவேன். நல்ல பாலன் கருணை புரிவா. ஏப்பா ரிக்ஷா வருதா? வராது பாப்போ. ஏப்பா அபூர்வ சோதரே வர்றீங்களா? உன்னை எவன் ஏத்திட்டு போவான்? என்ன திமிரா பேசிக்கிட்டு இருக்கானுங்க? ஆமா, நீயாவது வர்றியா? வரியாவா? வரத்துக்கு தானே வண்டி வச்சுக்கிறேன். எங்க போகணும் சொல்லு. கேட்டுட்டு உருப்பிட்ட மாதிரிதான் ரெங்கா ரசியும் போகணும்.
ஏன்பா உனக்கு பிரசவமா? எனக்கு பிரசவம் இல்லப்பா, என் உடம்பு வர வர இழைச்சுக்கிட்டே போகுதுன்னு என் சம்சாரம் சங்கடப்படுது. உடம்ப திருத்து பண்ணிக்கிறணும். நல்ல வேளை உன் உடம்பு ஏறி இருக்க சொல்ல நீ நமக்கு சவாரியா வரல. சரி வா, 5 ரூபா கொடு, குந்திக்க. என்ன கேட்ட 5 ரூபாயா? அதெல்லாம் முடியாது, 1 ரூபா தான் கொடுப்பேன். பாரு, உன் உடம்புக்கு நான் பாட்டா ரேட் போட்டேன். 2 கைக்கு 2 ரூபா, வவுத்துக்கு 3 ரூபா, 2 3 5 ரூபா ஆச்சு. காலை ஓசியில எட்டுக்குன்னு போறேன். வா குந்தி. அதெல்லாம் முடியாது, 3 ரூபா தான் கொடுப்பேன். காலங்காத்தால வந்து ஏன் உழப்புற? குந்தியா. சரி சொல்லு. மெதுவா மெதுவா. இங்கெல்லாம் ஒரு கையடி கட்டி இருக்கணும். கவரு மட்டும் கட்டிருந்தா உன்னை பார்த்த உடனே தூக்குல தொங்கிருப்பேன் நானு. இந்த பக்கம் போகாதப்பா, என் பழைய லவர் வீடு இருக்குது. Somebody die! Merida die! Hey, Merida! Somebody die! Mary! Sorry, நம்மால முடியாது. 5 ரூபா கொடு. என்னப்பா அநியாயமா பேசுற? 3 ரூபா தான் பேசி உட்கார வச்ச. இப்ப 5 ரூபா கேட்டா எப்படி? அநியாயம் பண்ணாதீங்கப்பா, பூமி தள்ளி சுத்திடும். சத்தம் போச்சாமி. ஏறி மிதிக்கும் போதுல தெரியுது உன் லோடு. 5 ரூபா எல்லாம் முடியாது. யார்கிட்ட விளையாடுற? 3 ரூபா தான் கொடுப்பேன். வேலை கொடுக்க மாட்டேன். ஐயோ, என்ன கொல்றாரு? ஐயோ, என்ன எங்க கலாட்டா? சார், என்ன கொல்ல பாக்குறாட்டியா? செய்வான் அவன், கேடி இவன். நீ போ தர்பூசணி, நீ போ. துட்டு கொடுக்குறாலே வரட்டி விட்ட. நீ ஓசிக்கிறாக்கி இப்ப என்னன்ற? பாயிண்ட் வச்சுக்கிறாமா? லைட் எங்க? பின்ன நல்லா வக்காயுது. அங்க என்ன தெரியுது? சூரிய. அப்ப இதுக்கு லைட். இந்த கதையெல்லாம் நமக்கு வேணா. ரிச்சாவில லைட் இருக்கணும்ன்றதுதான் ரூல். சூரியன் இருக்கும் போது லைட் வானா, சந்திரன் இருக்கும் போது லைட் வானன்ற சட்டம் எல்லாம் கிடையாது. பட்ட பகல்ல எதுக்கு லைட்ன்ற? கபால் ராத்திரி ஆயிடுச்சுன்னா டப்புன்னு சல்பேட் ஊத்திக்க வேண்டியதுதான். டேய், மனுஷன் மேலயோ லாரி மேலயோ மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நாங்க எதுக்கு இருக்கிறோம்? அப்புறம் இந்த தொப்பி எதுக்கு? இந்த லட்டி எதுக்கு? இந்த பெல்ட் எதுக்கு? இந்த பூட்ஸ் எதுக்கு? தொப்பி மேலதிகாரிக்கு குல்லா போட, பெல்ட் வாங்குற பணத்தை இறுக்கி கட்ட, பூட்ஸ் என்ன மாதிரி ஏகப்பட்ட சனத்தை போட்டு மெரிக்க. உனக்கு இப்ப என்ன? எஸ்பி விட்டு ஓசியில சவாரி போனோம். வா குந்து. பேட்டா, நீ வலிச்சிடுவே எல்லாரையும். காலையில எந்த பேமானி மூஞ்சில முழிச்சனோ எல்லாம் ஓசிக்கிறாக்கியா போச்சு. ஒழுங்கா குந்திக்க. ஏய் மெரிடா டாய், மெரிடா. ஏண்டா, இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, அப்பா கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டா போய் கட்டிட்டு வந்துருவாராக்கும். ஃபீஸ் கட்டுற பணம் கையில இருந்தா கூட 300 மில்லி அடிக்கலாமே நினைப்பாரு. நீ வேணா பாரு, இன்னைக்கு அப்பா கண்டிப்பா குடிக்காம தான் வரப்போறாரு. உலகே மாயும் வாழ்வே மாயும். நான் சோகா எழுதுகிறான்பா பாட்டு. சோமாரி சொக்கா எழுதுகிறான். இப்படி தினமும் குடிச்சிட்டு வந்தா உன் வாழ்க்கையும் ஒரு நாள் மாயமா தான் போகுது. ஏப்பா, தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிற நினைப்பே இல்லாம இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, அவனை எப்படி படிக்க வைக்கிறது? இந்த மாதிரி சின்ன பிள்ளை எல்லாம் படிக்கிறான்றதுனாலதான் நாடே குட்டி சௌரா போகுது. இவனுங்கெல்லாம் படிக்கிறான்றான், அது தொட்டு கவர்மெண்ட்ல இவனுக்கெல்லாம் ஓசியில சோறு போட வேண்டியதாகுது. கவர்மெண்ட்டுக்கு துட்டு போடுது. அப்பால இவனுக்கெல்லாம் ஸ்கூல் கட்டிடம் கட்டி தர வேண்டியதாகுது. கவர்மெண்ட்ல துட்டு போடுது. அப்பால இவனுக்கெல்லாம் புச்சா வேலை போட்டு சம்பளம் கொடுக்க வேண்டியதாகுது. கவர்மெண்ட்ல துட்டு போடுது. அது தொட்டு கவர்மெண்ட்ல என்ன மாதிரி ஏழப்பட்ட சனத்துக்கெல்லாம் ஊடே கட்டி தர முடியறது இல்ல. சோமாரி, நீ படிக்கிறதுனால தானடா எனக்கு ஊடு இல்லாம போகுது. பேமானி முழிக்கிறான் பாரு. வயசுக்கு வந்து ஒரு பொண்ணும் படிச்சிட்டு இருக்கிற ஒரு பையனும் வீட்டுல இருக்காங்களேங்கிற பொறுப்பு கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? இத கொண்டு போய் அடகு வச்சு என்கிட்ட இருக்கிற பணத்தையும் சேர்த்து அவனுக்கு ஃபீஸ் கட்டிடுறேன். அதுக்கு என்ன கொடுப்பான்? அதுக்கு இந்த அம்மா துண்டுக்குது. ஆமாக்கா, இதுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டானே. இல்லடா, குறைஞ்சது 5 ரூபாவது கொடுப்பாங்க. என்கிட்ட 10 ரூபாய் இருக்கு, ரெண்டுத்தையும் சேர்த்து அவனுக்கு ஃபீஸ் கட்டிடலாம். உங்க கையில 10 ரூபாய்க்குதா? ஏது? நீ சாப்பாட்டு கொடுத்த பணத்துல மிச்சம் பிடிச்சு சேர்த்து வச்சிருக்கேன். டகில் அடிக்கிறேன். நம்ம கையில இருந்தா காட்ட பாக்கலாம். இதோப்பா, அதுல 10 ரூபாய் காட்டி டகில் அடிக்கிறேன். இன்னி பாக்கவா? பாருங்க, 10 ரூபாய் இருக்கு. பாக்கலாம். 1 2 3 300 மில்லி ஆச்சு. உடி அப்பா, அப்பா. வாதியார, பாப்பா அவங்க எல்லாம் யாரு? ஏன் மூஞ்ச பார்த்தா தெரியல? ஏய், உன்ன சொல்லி குத்தம் இல்லடா. ஏ விட்டமின், பி விட்டமின், சி விட்டமின் எல்லாம் கலந்து கொடுக்கிற ஜெயில் சாப்பாடுல யாருன்னா கொழுப்புல நீ பேசுற? சாப்பாடு போட்டு என்ன சார் பிரயோஜனம்? ராத்திரி ஆனா
ஒரு ஆஃபம் காலையில 2 கட்டு பீடியம் கொடுத்தீங்கன்னா நான் வெளியில போனா ஏண்டா பேமானின்னு கேளுங்க சார். உன்னை பேமானின்னு கூப்பிடுறதுக்கு அவ்வளவு செலவு பண்ணுமா? போட்டா பேமானி. 10 பைசா பீடி கொசரம் தாட்டி எங்கஞ்சிர இந்த அப்படி ஏண்டி சிகரெட் கூட குடிப்பியா நீ? என்ன மாமா அப்படி கேட்ட? கத்து கொடுத்ததே நீதானே? ஐயோ சத்தம் போடாத சத்தம் போடாத. தண்ணி கூட போடுவேனே. இந்த கோலத்துல நின்னும்னா வர்ற எஸ்ஐ உங்களை ரிலீஸ் பண்ணிட்டு என்ன உள்ள தள்ளிடுவாண்டி. எறி கைய எறி. ரொம்ப தான் அலட்டிக்கிற. திமிருடி உங்களுக்கு. உங்களை ஃபைன் பண்ண மட்டும் பத்தாது, ஜெயிலையும் தள்ளணும். தள்ளுறேன். முதல்ல அதை செய்யுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஏற்கனவே என் உடம்பு பாதி அழுகி போயிருக்கு. ஜெயில இருந்தாலாவது உடம்பு தேரும், மனசுக்கு ஆறுதலா இருக்கும். யாரு இவங்க? இரவு ராணிங்க சார். மாச கடைசி பாருங்க, கேஸ் வேணும், அதனால ரைட் பண்ணிட்டு வந்தேன். கேஸுக்காக ரைட் பண்ணியா இல்ல உனக்கு மாமூல் வேணுங்கிறதுக்காக ரைட் பண்ணியா? மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வாங்குற மாதிரி மாச கடைசியில மாமூல் வாங்குறது இந்த ஸ்டேஷன் வழக்கம் சார். Shut up. இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? இவங்க உடம்பத்தான் வைக்கிறாங்க, ஆனா நீங்க மனசாட்சியும் சட்டத்தையும் சேர்த்துல வைக்கிறீங்க. ஜனக், இந்த பொண்ணு உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துரு. சார் நமக்கு எதுக்கு சார் இந்த வம்பெல்லாம்? வேணும்னா அவங்க எஜமானி வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் சார். வேண்டாங்க, அந்த நரகத்துக்கு திருப்பி என்ன அனுப்பிச்சிடாதீங்க. யார் இவங்க எஜமானி? அன்னபூரணி சார். இது மாதிரி அபலை பெண்களுக்கெல்லாம் கண் கண்ட தெய்வம் கற்பக சோலை. டவர் ரோடு போறதுல இருந்து தனி அதிகாரி அப்பாயின்மெண்ட் வரைக்கும் அந்த வீட்டுல தான் முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாவட்டத்துக்கு தலைமை அலுவலகமே அந்த வீடு தான். அன்னபூரணி. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க வாங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? விஸ்கியா, பிராந்தியா, ரம்மா, ஜின்னா, ஆர் காஃபியா, டீ? உங்களுக்காக தயாரா இருக்கு. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது விருப்பப்பட்டாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்க இங்க வரப்போறது உங்களுக்கு எப்படி தெரியும்? மழை வர போகுதுன்னு மயிலுக்கு எப்படி தெரியுது? பொழுது விடிய போகுதுன்னு கோழிக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு உழவு பார்க்கறதுக்கு உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை மட்டும் நீங்க நம்பி இருக்கணும். ஆனா எங்களுக்கு உழவு சொல்றதுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஆள் இருக்கு. சார் நீங்க என்ன அப்படி பாக்காதீங்க சார். ரிமாண்ட்ல இருக்கிறவங்க எவனா போன் பண்ணிருப்பான். ஏமா காக்கி சட்டை போட்ட எஸ்ஐ கிட்ட பேசுறேங்கிற பயம் உடம்புல இருக்கட்டும். ஆமா, காக்கிக்கோ கதருக்கோ நாங்க மதிப்பு கொடுக்கறதே இல்ல. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ யாருமே சட்டையோடு இருந்ததில்லை. இன்னொரு விஷயம், முள்ள முள்ளால இருக்கிற மாதிரி எங்க வீட்டு பெண்களை போலீஸ்காரங்க புடிச்சுக்கிட்டு போயிட்டா அதே போலீஸுக்கு வேற சில பெண்களை அனுப்புவோம். அவங்க கேஸ் இல்லாம எங்க பெண்களை எங்க கிட்டயே அனுப்பிச்சிடுவாங்க. ஆமா, உங்க கிட்ட வந்த பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுங்களாமே. உங்க மனிதாபிமானத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள். மத்தவங்க எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டோம். ஓஹோ, அப்படியா? வெரி குட் வெரி குட். அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இவங்களுக்கு பிறந்த வீடு, புகுந்த வீடு எல்லாமே இதுதான். பெத்தவங்க, சொந்தம், பந்தம் எல்லாம் நான் தான். ஏன்னா இங்க மாமியார் நாத்தனார் சண்டை இல்ல, சோத்துக்கு கஷ்டம் இல்ல, துணிக்கு பஞ்சம் இல்ல. அதனால்தான் இவங்க எங்க போனாலும் திரும்பி திரும்பி இங்கேயே வந்துருவாங்க. இவங்கெல்லாம் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைய உங்களுக்கு சாதகமாக்கிக்கிட்டு இவங்களோட அழகையும் இளமையும் வியாபாரம் பண்ணி பொழைக்கிறீங்களே, உங்களுக்கு கேவலமா இல்ல? கேவலமா? மிஸ்டர் ராஜா, இன்னைக்கு எனக்கு இருக்கிற பணம், பலம், புகழ் எல்லாத்துக்குமே இவங்க தான் காரணம். பெண்களுடைய கடைக்கண் பார்வை அணுகுண்டு விட சக்தி வாய்ந்தது. கல்கத்தாவில இருந்து வந்த கல்பனாவுக்கு தெரியும் சாராய ஃபேக்டரி பர்மிட் எப்படி மாறிச்சுன்னு. சரித்திரத்தை இன்னும் புரட்டவா இல்ல போதுமா? சார் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா சாணிய சந்தனம் தான் சொல்லுவாங்க சார். உங்க அனுபவங்களை சரித்திரமாக்கி நீங்க ஒப்பிச்சிட்டீங்க. என் அனுபவத்துல நான் பார்த்த உங்கள மாதிரி பொண்ணுகளோட சரித்திரத்தை ஒரு நிமிஷம் நீங்க கேக்குறீங்களா? டெல்லியில உங்க அழுக்கு வியாபாரத்துல மூழ்கி போன வசந்தா ஒரு நாள் கரோல் பார்க்கல, அனாத பணமானா. கல்கத்தாவுல விடுதி நடத்திக்கிட்டு இருந்த சந்தியாராய் குஷ்டரோகம் பிடிச்சு நடு ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா. அழகும் பணமும் இருக்கிற வரைக்கும் தான் எங்க ராஜ்யம்னு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மிஸ்டர் ராஜா. அதெல்லாம் தெரிஞ்சிருந்துமா நீங்க இன்னும் மாறல? இதெல்லாம் தெரிஞ்சும் எங்க பாதையில நாங்க ரொம்ப தூரம் வந்துட்டோம். இன்ஸ்பெக்டர், இது ஒரு வழி பாதை. எஸ், ஐ மீன் ஒன் வே டிராபிக். இனிமே நாங்க திரும்பி போக முடியாது.
போகவும் விட மாட்டாங்க. ஏன்னா நாட்டுல பாதி பேர் பிராந்தி கடையிலையும் மீதி பேர் இந்த மாதிரி பெண்களோடையும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அந்த கதவை மூடணுங்கிறீங்களே, அப்படி மூடினா மந்திரி ஆகணும்னு நினைக்கிற எம்எல்ஏக்களும் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிற கான்ட்ராக்டர்களும் அவங்களையே நம்பி வாழ்கின்ற புரோக்கர்கள் கதி என்ன ஆகும்? அதனால தான் சொல்றேன், நாங்க திருந்த விரும்பினாலும் எங்களை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் எங்களை திருந்தவே விடாது. ஏமா கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியா மாறலையா? திருந்தணுங்கிற நோக்கம் இருந்தா திருந்துறது ரொம்ப சுலபம். அதுக்கு காலம் கடந்து போச்சு இன்ஸ்பெக்டர். அதான் நீங்க செய்யற முதல் தப்பு. கெட்டு போகும்போது கால நேரம் பார்த்தா கெட்டீங்க, திருந்தும் போது மட்டும் என்ன கால நேரம். கெட்டு போன எந்த பொண்ணும் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுவாளே தவிர அதுல இருந்து விடுபட்டு வர்றதுக்கு எந்த முயற்சி எடுக்க மாட்டா. இதையெல்லாம் மீறி உங்க இழப்புக்கு பின்னால ஏதோ இனம் புரியாத ஒரு தேவை இருக்கு. அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதலை நான் உண்டாக்கத்தான் போறேன். முடியாது மிஸ்டர் ராஜா, முடியாது. ஆண்களோட ஆசை வெறியும் அதிகார பலமும் நசுங்கி போன எங்கள் கட்டில் மெத்தைகளும் இருக்கிற வரைக்கும் எங்க வாழ்க்கையில எந்த மாறுதலும் வராது. ஏன் வராது? அழிவுக்கு பிறகுதான் புதுமைகள் ரொம்ப வேகமா வளரும். ஒரு முடிவுக்கு பிறகுதான் ஒரு ஆரம்பம். முடிவே இல்லாத ஆரம்பமும் இல்ல, ஆரம்பம் இல்லாத முடிவு இல்ல. நான் வரேன். இன்ஸ்பெக்டர் சார், வீட்டுக்கு போனதும் மறக்காம தலை முழுகிடுங்க. ஏன்? கேடுகட்ட இந்த ஜென்மங்கள் இருக்கிற வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்சதுக்கு. உங்க உடலோட உறவாட இங்க வரல, உள்ளத்தோட உரையாட தான் வந்தேன். உங்க உள்ளமும் பரிசுத்தமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். வரேன். என்னமாச்சு? தெரியல சார், கதவு சாத்திட்டு திறக்கவே மாட்டேங்கிறா. அம்மா இங்க பாருங்க, இங்க பாருங்க. சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்போ ரொம்ப கெட்டு. எவ்வளவு தைரியம் இருந்தா காக்கி சட்டை போட்டுக்கணும் ஒருத்தன் வரானேன்றது கூட தெரியாம தண்ணி அடிச்சிட்டு என் மேலேயே முட்டி இருப்பேன். நல்ல காசு ஓட்ட ஓட்டல் வண்டி கூடாந்து எம்எல்ஏ டாஸ் அடிச்சுட்டு இப்ப என்ன சொல்றியா நீ? ஏதாவது எடுத்து பேசுன உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. பாக்கலாம் யார் உள்ள போறது. சைக்கிளுக்கு லைட் எங்க பாக்குது? வருகுது. என்ன பெல்லு வருகுதா? பெல்லு யாரு கேட்டா? லைட் எங்க? அதான் கேக்குறான். இப்ப கோர்ட்ல கேக்குறான் லைட் எங்க? இங்கதானே இருந்தது. தேடி எங்க போச்சு? வா ஸ்டேஷனுக்கு வா. இன்ஸ்பெக்டர் கையில சொல்லு, எல்லாம் சொல்லு. வா. என்ன ஸ்டேஷனுக்கு? இன்ஸ்பெக்டர் சார் வரோம். என்ன ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறியா நீ? வா. உன்னை கம்பிக்கு பின்னாடி வச்சு மூஞ்ச பேத்தாத்தான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்குவேன். உள்ள வா. நீ உன்னை எல்லாம் உள்ள பேசிக்கிறேன். விட்டா ஓடிடுவான் சோ மாறி. யோ என்ன அது கலாட்டா? எழுந்துடுறா, எழுந்து நில்லு. ஐயோ அவர் பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் எதிரில எல்லாம் போய் நீ நிக்காதுறான்னு எனக்கு சொல்லிக்கிறாங்க. நீ பேச. சார் இவன் தாறுமாறா தண்ணி போட்டு ஓவரா எல்லாரும் மேலே மோதிக்கிட்டு இருக்கான் சார். சாரி, நான் குடிச்சிட்டு யார் மேல எல்லாம் மோதிக்கிறேன்னா, எதனா தகராறு புடிச்சுக்கிறேன்னா, புகார் எதனா இருக்குதா, எவனாவது சாட்சிக்கிறானா? கேளு கேளு. என்னையா அவன் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அதனால பதில் சொல்லவே முடியாது சார், சொல்ல முடியாது. அதான் முயகிறான் பாரு. இந்த ஆள் கையில ஒரு சைக்கிள் இருக்குது சார். அதுல என்ன மேட்டர்னா, அந்த சைக்கிள்ல பெல் இருக்குது, அடிக்காது. பிரேக் இருக்குது, பிடிக்காது. சைக்கிள்ல லைட் மாட்டுற விடங்குது, ஆனா லைட் கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா சார், அல்லவன் பஸ் மாதிரி வண்டி வச்சுக்கிறாரு. அதை வச்சு நீ என் மேல கொண்டாந்து டாஷ் அடிச்சுட்டு இங்க வந்து என்ன கதை அழகிறான் பாத்தியா? ஏயா நம்ம டிபார்ட்மெண்ட் பேரை கெடுக்கிறதுக்குன்னு நீ போலீஸ் வேலையில சந்தியா? ஐயோ அப்படி சொல்லக்கூடாது சார். இந்த ஆள் சேர்றதுக்கு முன்னாலேயே டிபார்ட்மெண்ட் பேர் கெட்டு போச்சு சார். சார் நீ இந்த ஆள் புத்தி சொல்லு சார். நான் சொன்னாங்க சோமாரி சோமாரி சோமாரின்றான் சார். இந்த ஆளுக்கு மட்டும் சொன்னா போதுமா? நீ மட்டும் என்ன ஒழுங்கு? இப்படி அடிக்கடி குடிச்சுக்கிட்டு இருக்கியே, உன் பொண்ணு பிள்ளைகளை யாரு காப்பாத்துவா? நான் குடிக்காம இருந்தா மட்டும் என் பிள்ளைங்களை யாரு காப்பாத்த போறாங்க?
நான் குடிக்கிறதுனால சாராயம் சேல்ஸ் ஆகுது, சாராய கடையில பச்சவனுங்களா வேலை தர போறாங்களாம், அதுக்காக தான் சார் நான் குடிக்கிறேன். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? பெத்த பிள்ளைங்க கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க, பொறுப்பு வேணியா? சார் நீ சொல்லிட்ட இல்ல சார், குடிக்கிறது இல்ல சார், சத்தியமா இனிமே குடிக்கிறது இல்ல சார். இன்னும் ஆனாலும் சார் தான். டேய், இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொன்ன? நீ அவனாவது தெருவுல சைக்கிள்ல எதனா லைட்டு பெல் இல்லாம போனான்னா ஒவ்வொன்னுத்துக்கு 5-5 ரூபாய் ரேட் போட்டு வச்சுக்கிறல்ல, அந்த மாதிரி எனக்கு நீ பிரேக் பிடிக்காததுக்கு ஒரு 100 மில்லி, லைட் இல்லாததுக்கு ஒரு 100 மில்லி, பெல் அடிக்காததுக்கு ஒரு 100 மில்லி கொடுத்துருந்தியா நான் பாட்டுக்கு கம்முன்னு போயிருப்பேன். இல்ல ஒன்னு சொல்லவா, உனக்கு புத்தி இல்ல, பொயக தெரியல, உனக்கு இந்த ஜென்மத்துல ப்ரமோஷன் கிடையாது. டேய், பின்னிடுவேன். அடுத்த ஜென்மத்திலயும் கிடையாது. இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, வந்து கவனிச்சுக்க. என்ன ஜோக்கு பாத்தியாடா இது? ஒரு சைடுல பார்த்தாக்கா அரசாங்கமே சாராய கடை நடத்துது, இன்னொரு சைடுல பார்த்தாக்கா குடியை கெடுக்கும்னு பிரச்சாரமும் பண்ணுது. ஒரே அரசாங்கம் ரெண்டையும் பண்ணுது. இதுல எதை நான் எடுத்துக்கிறது? இதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னா 200 மில்லி ஊத்திக்கின்னு வந்தாதான் முடியும். என்னடி வர வர ப்ரொபசரையும் சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்ட? சி போடி. ஹாய் லட்சுமி. ஹலோ. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்படாமா வாமா உட்காரு. சௌக்கியமா? இந்தா இதை வச்சுக்கோ. மாசம் மாசம் வரும்போதெல்லாம் பூ பழம் பிஸ்கட்னு ஏதேதோ வாங்கிட்டு வரீங்க. உங்க அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுக்கு அனாதை அண்ணனா போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும். லக்ஷ்மி, மாசத்துக்கு ஒரு தடவையாவது உன்னை பார்க்கலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. உன்னை பாக்குறப்போ காணாம போன என் பொண்ணை பாக்குற திருப்தி ஏற்படுத்தமா எனக்கு. ஆமா, ஒவ்வொரு மாசமும் என்ன பார்க்க வரீங்களே தவிர ஒரு தடவையாவது உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்களா? என் வீட்டுக்கா? வேண்டாமா, நீ அங்க வரவே வேண்டாம். உங்க வீட்டுல நிறைய குழந்தைங்க இருக்காங்களா? ஆமாம்மா, நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அப்படி இருந்தோம் என் மேல நீங்க இவ்வளவு அன்பு காட்டுறீங்க, என்ன அதே அதிர்ஷ்டம்தான். எப்பவுமே கிட்ட இருக்கிற குழந்தைய விட எட்ட இருக்கிற குழந்தை மேலதாம்மா அம்மாவுக்கு ஆசை அதிகம். என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற உங்க குழந்தைங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஒரு தரம் உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போங்கம்மா. அப்படி ஒரு நேரம் வராமலா போகும்? அப்ப கட்டாயம் நான் அவனை கூட்டிட்டு போறேன். ராதா, நான் போன காரியம் சக்சஸ். உனக்கு பள்ளிக்கூடத்துல வேலை கிடைச்சிருச்சு. விளக்கு மாத்துக்கு பட்டு கொஞ்சம் கட்டி என்ன ராஜா பிரயோஜனம்? இருண்டு போன என் வாழ்க்கை மறுபடியும் வெளிச்சத்துக்கு வர முடியுமா? பழசையே நினைச்சுக்கிட்டு வருத்தப்படாத ராதா. இருட்டும் வெளிச்சமும் மாறி மாறித்தான் வரும். ராதா, பிஞ்சு உங்களை தினம் பார்த்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவங்களோட பழகுனா உன் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைச்சுதான் நான் இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணேன். வா ராதா. நோ 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 நோ, உங்க சர்டிபிகேட்ஸை பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சார். பை தி பை ராதா, இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க விளையாட்டு போட்டிகள்ல ஃபர்ஸ்ட்னு பேர் வாங்கணும். அதுக்காக நீங்க பாடுபடணும். முயற்சி பண்றேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நோ மிஸ் ராஜா, ராதா மாதிரி ஒரு ஆசிரியர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ராதா, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நாங்க இந்த இடத்தை விட்டு காலி பண்ண மாட்டோம். இப்ப மரியாதை காலி பண்ணல, இங்க நடக்கிறதே வேற. உங்க நன்மைக்காக சொல்றேன், நான் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு இங்க இருந்து ஓடுங்க. கம்னர்ரா பேமானி. எங்க பாட்டம் போறத விட இது, எங்க அப்பம் போறத விட இது. நாங்களும் எங்க பிள்ளை குட்டிகளும் இங்கதான் பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பரம்பரையா வாழ்ற எடுத்து விட்டு எங்களை காலி பண்ண நீ வேண்டா. தம்மா தொண்டு பயிராகிற தட்டினா தாராந்துருவேன். என்ன போல வஸ்தாதுகையில வந்து மோதறிய அறிவுக்குதான் உனக்கு மொட்டை பையா. எங்க செல்வாக்க தெரிஞ்சுமா அப்படி பேசுற? நாங்க நினைச்சா ஒரு நிமிஷத்துல புல்டோசரை வச்சு எல்லாத்தையும் தரமட்டம் வாங்கிடுவோம். கொண்டாடாம புல்டோசரை பாத்துறேன். டென் கட்ரி வாங்கிச்சாக்குறத என்ன சொன்ன? கைய வச்சா எலும்ப எண்ணிடுவோம். இன்னும் நினைச்சுக்கினே நீ போய் 2 மில்லி போட்டிக்கின்னு வரேன். அப்பால பாடுற நீ நம்மள அப்பால பாடுறா. ஆமா, இங்க என்ன கலாட்டா? இந்த இடத்தை நாங்க விலைக்கு வாங்கியிருக்கோம். இதுல நீங்க குடியிருக்கிற சட்ட விரோதம். மிஸ்டர், இது புறம்போக்கு நிலம். இத உங்க செல்வாக்குல நீங்க உங்க பேர்ல மாத்திக்கிட்டதா சட்ட விரோதம். அத நாம கோர்ட்ல பாத்துக்கலாம். எப்ப இது எங்க இடம்னு முடிவாயிடுச்சோ நாங்க எது கோர்ட்டுக்கு போகணும்? முடிவா சொல்றேன். நீங்களா போறீங்களா இல்ல நாங்களா போக வைக்கவா?
உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவங்க நாங்க இல்ல. இந்த இடத்தை விட்டு போக முடியாது. ஏதாவது பலாத்காரம் பண்ணீங்க, எங்களுக்கும் பதிலடி கொடுக்க தெரியும். மலையோட மோதினா மண்டை தான் செதறும். மழையா? ஏழைங்க வயிறு எரிஞ்சா மலையே பொடி பொடியா உதிர்ந்துரும். போடாங். குறைக்கிற நாய் கடிக்காது. 2 எலும்பு துண்டை வீசி எறிஞ்சா கவ்விக்கிட்டு ஓடும்னு எனக்கு நல்லா தெரியும். என்னப்பா இங்க என்ன தகராறு? சார், பரம்பரையா நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த இடத்தை காலி பண்ண சொல்லி ஆளுங்களை வச்சு மிரட்டுறார். இது எங்க சொந்த இடம். அதுக்கு ஆதாரம்? எங்க அப்பா வாயை திறந்தா போதும் 1000 ஆதாரங்களை வந்து விடும். இப்ப ஒரே ஒரு ஆதாரத்தை காட்டு. இன்ஸ்பெக்டர், நீங்க அந்த காலி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு பேசுறீங்க. நாங்க சொன்னா நீங்க நம்பணும். உங்ககிட்ட ஆதாரத்தை கேட்டு கெஞ்ச வேண்டிய நிலையில நாங்க இல்ல. எங்க செல்வாக்கு உங்களுக்கு தெரியுமில்ல? நான் இப்ப யாருக்கு செல்வாக்கு இருக்குன்னு கேட்கல, யாருக்கு உரிமை இருக்குன்னு கேட்கிறேன். என்ன கேட்கிற கேள்வியை இவங்களை கேளுங்க. இவங்களுக்கு உரிமை இருக்குங்கிறத நிரூபிச்சா இவங்க இங்கே இருக்கட்டும். 1 வாரம் டைம் தர்றேன். இல்ல இவங்க பணங்களை அடக்கம் பண்ண தயாராயிருங்க. பாஸ்கர், இந்த இடத்துக்கு பட்டா வாங்கியிருக்கீங்களா? இல்ல சார், இது நாங்க பரம்பரையா வாழற இடம். படிச்சு நீங்களே இப்படி பேசினா எப்படி பாஸ்கர்? இவ்வளவு நாள் பட்டா வாங்காது உங்க தப்பு. உடனே பட்டாவுக்கு எழுதி போடுங்க. நானும் என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். குடிக்கிறதுக்கு 1 வாய் கஞ்சி இல்லாத போதே இந்த குப்பத்துக்கார பசங்களுக்கு இவ்வளவு திமிரு. 3 வேளை சோறு கிடைச்சிட்டா ஊரையே அழிச்சிடுவானுங்க போட்டிருக்க. குடிசைகளை காலி பண்ணுங்கடான்னா அடிக்க வரானுங்க. அப்பா, நம்ம எஸ்பி கிட்ட சொல்லி அவங்க வயித்துல அடிக்கணும். அப்பதான் அந்த நாய்களுக்கு அறிவு வரும். டேய், விஷயத்தை எங்கிட்ட சொல்லிட்டல. அவங்களை எங்க எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். என்ன என்னப்பா, அது புறம்போக்கு நிலம். அங்க இருக்கிற குடிசைகளை எல்லாம் காலி பண்ணிட்டு அழகா ஒரு பிசினஸ் காம்ப்ளெக்ஸ், ஒரு தியேட்டர் கட்டணும்னா இவனுங்க தானே அனுபவிக்க போறானுங்க. அதை எடுத்து சொன்னா புரிஞ்சுக்க வேணாம். அதை விட்டுட்டு குடிசைகளை எல்லாம் காலி பண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு இந்த புறம்போக்கு பசங்க யாருன்னு? தப்பப்பா. ஏழை புறம்போக்கு நிலத்தை பணக்கார புறம்போக்குங்க கேட்க கூடாது. அவசரமா இருந்தா நம்ம காசை செலவழிச்சு நம்ம மூளை உபயோகிச்சு அவங்களுக்கே அதை பட்டா பண்ணி கொடுத்துடணும். காசு இல்லாதவன் இருக்கிறானே, அவன் ஆசைப்படுற அளவுக்கு அனுபவிக்க தெரியாது. குடியிருக்கிறதுக்கு நிலம் கொடுத்தா அதை வித்து வாயில போட்டுப்பான். அதனால்தான் சொல்றேன், எவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு நம்ம பட்டா பண்ணி கொடுக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரத்துல அந்த நிலம் நமக்கே திரும்பி வந்துடும். இப்ப புரியுதா? ஐயோ ஐயோ, நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைங்க. அன்னபூர்ணி தான் பேசுறேன். எத்தனை மணிக்கு? நான் வராம இருப்பேனா? நிச்சயமா வரேன். ஓகே. கூட்டிட்டு வரலாங்களா? என்ன கேள்வி? கூட்டிட்டு வாங்க. அம்மா, ஏலத்தை ஆரம்பிக்கலாமா? 10,000. அன்னபூரணி அம்மா, நீங்க வசதியானவங்களா இருக்கலாம், அதுக்காக முகத்து கூட பார்க்காம 10,000த்துக்கா கேக்குறது? கால் விரல் நகத்தை பார்த்தாலே அந்த பொண்ணு எப்படி இருப்பா, அவ உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னு கணக்கு போட்டுடுவா இந்த அன்னபூர்ணி. இதுக்கெல்லாம் ஒரு அனுபவம் வேணும் சேட்ஜி. நீங்க அவசியம் பார்க்கணும்னா முகத்தை பார்த்துக்கிட்டே விலையை கேட்கலாமே. பகுத் அச்சா. 15,000, 20,000, 25,000, 30,000. வேற யாராவது மேல கேக்குறீங்களா? 30,000 ஒரு தரம், 30,000 2 தரம், 30,000 3 தரம். இந்தியாவுல விலைவாசி ஏறிடுச்சுன்னு எல்லாரும் அநியாயத்துக்கு கூச்சல் படுறாங்க. ஒரு பொண்ணு காலம் காலத்துக்கு காப்பாற்ற வேண்டிய கற்பே இங்க 30,000 ரூபாய்க்கு தானே விலை போகுது. ரொம்ப சீப். 35,000, 40,000, 50,000, 60,000, 70,000. நிறுத்துங்க, ஏலத்தை நிறுத்துங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு பணம் வேணும் நான் தரேன். தயவு செய்து எல்லாரும் இங்க போயிடுங்க. போங்க, போயிடுங்க. நீங்க என்ன பணம் தர்றது? இந்த மாதிரி 4 சோக்கான பொண்ணுங்க இருந்தா பணத்துக்கா பஞ்சம்? இந்த ஏலத்துல இருந்து விலையிக்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லுங்க, நான் தர்றேன். இவோ நான் 10 மாசம் சுமந்து பெத்த பொண்ணு ஐயா. என் பொண்ணு. யாரு உன் பொண்ணு? நானா? இல்ல, நான் உன் பொண்ணு இல்ல. நீ ஒரு தாயின் நான் சொன்னா அது தாய்மைக்கு அவமானம். சொல்லுமா, நல்லா சொல்லு. நான் கன்னியா இருக்கிறப்பவே உன்னை கருத்தரிச்சேன். அதுக்கு காரணமானவன்
என்ன கைவிட்டுட்டு போயிட்டான். வாழ்க்கையோட போராடி உன்னை வளர்க்க நான் வெபிச்சாரி ஆனேன். இந்த போலீஸ்காரன் கிட்ட அடிபட்டு அடிபட்டு என் உள்ளமும் உடலும் தளர்ந்து போச்சு. என்னுடைய பாவத்தோட நிழல் கூட உன் மேல படக்கூடாதுன்னு உன்னை தனியா வளர்த்தேன். எந்த விஷயமே உனக்கு தெரியக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கா இருந்தேம்மா. அதனால எத்தனையோ விவரம் தெரியாத இளம் பெண்களோட கண்ணீர்ல சம்பாதிச்சியே, அந்த காசுல வளர்ந்த இந்த உடம்பு புனிதமாயிடுமா? பாவப்பட்ட பணத்துல வளர்ந்தனா நாசமாத்தான் போகணும். உங்களை யாருக்கு இஷ்டமோ அவங்க என்ன வாங்குங்க. ஏன் எழுத்து நிறுத்திட்டீங்க? கேளுங்க, கேளுங்க. லட்சுமி, எனக்கு தண்டனை கொடுக்கணும்னா என் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுமா. நான் சாக தயாரா இருக்கேன். ஆனா ஆனா நான் பண்ண பாவத்துக்கு நீ மட்டும் பலியாடாதம்மா. அடுத்தவங்க வாழ்க்கையை பலி கொடுக்கும் போது அந்த பொண்ணு ஒரு தாய் வயித்துல பிறந்தவங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு வரல இல்லையா? இன்ஸ்பெக்டர், நீங்க எப்படி இங்க? எப்படி வந்தேன்னு கேக்குறீங்களா? மழை வர்றது மயிலுக்கும் போலீஸ் வர்றது உங்களுக்கும் தெரியற மாதிரி உங்க வியாபாரமும் எங்களுக்கு தெரியும். அன்னபூர்ணி அம்மா, எத்தனையோ பெண்களோட கற்பு கற்பூரமா எரியும் போது சந்தோஷப்பட்ட நீங்க உங்க பொண்ணுக்கு அந்த நிலைமை வரும்போது மட்டும் ஏன் கலங்குறீங்க? உங்களுக்கு தேவை பணம் தானே. அந்த பொண்ணை ஒரு விலை போட்டு எடுத்துக்குங்க. உங்க வியாபாரம் உயர்றதுக்கு லட்சுமியோட அழகு இளமையும் ரொம்ப உபயோகமா இருக்கு. நீங்க சம்பாதிச்ச பணத்துக்கு லட்சுமி மாதிரி எத்தனை பெண்கள் பலியா இருப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இன்ஸ்பெக்டர், போலீஸ்காரங்க கிட்ட கத்தியும் துப்பாக்கி மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. நல்ல மனசும் நியாயமும் கூட இருக்கு. இன்ஸ்பெக்டர், நான் செய்த தப்புகள் எல்லாம் ஒத்துக்கிட்டு நானே ஒப்புதல் வாக்குமூலம் தரேன். என்ன அடிங்க, தூக்கில போடுங்க, என்ன வேணா செய்யுங்க, நான் தயாரா இருக்கேன். உங்களுக்கு தண்டனை வாங்கி தரதே என் நோக்கமா இருந்திருந்தா நான் உங்களை சந்திச்ச அன்னைக்கே நீங்க கம்பி எண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களை திருத்தணும், வழி தவறி போய்கிட்டு இருக்க உங்களை சரியான வழிக்கு திருப்பணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு நாளும் காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்காகத்தான் ஏலங்கிற பேர்ல ஒரு நாடகம் ஆடுனேன். அண்ணா, உங்களால என் கடந்த கால வாழ்க்கையை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மா இத்தனை பாவத்தையும் சுமக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு நான் அவங்க வயித்துல சுமையா இருந்ததுதான். அப்படிப்பட்ட நான் இன்னைக்கு அவங்கள திருத்துற முயற்சியில ஒரு துரும்பா உபயோகப்பட்டிருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வரேன்னா. லட்சுமி, நான் செய்த பாவத்தை எல்லாம் உங்க நல்ல குணத்தால கழுவிட்டீங்க. இந்த புனிதமான நேரத்துல என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. இன்ஸ்பெக்டர், நீங்களாவது சொல்லுங்க, என் பொண்ணு என்கிட்ட இருக்க சொல்லுங்க. பயப்படாதீங்க. தாய் விளக்கானா மக ஒளியாவா? லட்சுமி வந்தது திரும்பி போறதுக்காக இல்ல, உங்க தப்ப உங்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காகத்தான். போதும்மா, போதும், எனக்கு இதுவே போதும். இன்ஸ்பெக்டர், தப்பு செய்யறவங்களால லாபம் அடைஞ்ச அதிகாரிங்க எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா நாங்க திருந்தணும்னு நினைக்கிற ஒரே ஒரு கடமை வீரனை இன்னைக்குதான் நான் பார்த்தேன். இன்ஸ்பெக்டர், நான் எத்தனையோ பெண்களோட வாழ்க்கையை பாழாக்கிட்டேன். இன்னில இருந்து அவங்க வாழ்க்கையை திருத்தி அமைக்கணும்னு நான் பாடுபட போறேன். என் கண்ணை திறந்த என் மகள் லட்சுமியையும் உங்களையும் என்னால மறக்கவே முடியாது. பணபலம், அரசியல் செல்வாக்கு இவைகளெல்லாம் வைத்துக் கொண்டு பொது பணத்தையும் புறம்போக்கு நிலங்களையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் மனிதர்களையே பார்த்து பார்த்து நொந்து போன நமது கண்களுக்கு புதுப்புறவி எடுத்து வந்த கர்ணனாகவே காட்சியளிக்கிறார் நமது நமச்சிவாயம் அவர்கள். அவர் தம் சொந்த பணத்தை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்கும் இந்த விழா மேலும் மேலும் தொடர வேண்டும், இன்னும் பல நூறு ஏழைகள் பலன் பெற வேண்டும் என்று கூறி இந்த பட்டாவை அளிக்குமாறு மதிப்புக்குரிய அரசாங்க அதிகாரி பட்டாபிராமன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்பு நமது நமச்சிவாயம் அவர்கள் இப்போது 2 வார்த்தைகள் பேசுவார். ஆமா, 2 வார்த்தை தான் பேசணும். அதுக்கு மேல இவனுக்கு என்ன பேச தெரியும்? பெரியோர்களே, கர்ணனின் மறுபிறவின்னு என்னை எல்லாரும் போடுறாங்க. அப்படி என்ன நான் இந்த நாட்டுக்கு சாதிச்சிட்டேன்னு எனக்கே புரியல. உழுறவனுக்கே நிலம், குடியிருப்பவனுக்கே வீடு, இது அரசாங்கத்துடைய திட்டம். நான் இந்த அரசாங்கத்தையும் அவங்களுடைய திட்டத்தையும் ரொம்ப மதிக்கிறவன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஐயோ
உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாம ரீல் சுத்துறான் பாத்தியா? தெரிவிக்க போறேன். இதுக்கு நம்ம ஆளுங்க கைய வேற தட்டுறானுங்க. இப்படிதான் இந்த தலைவனுங்க எத்த பேசினாலும் எத்த சொன்னாலும் எல்லாரும் கை தட்டுறானுங்களா? இந்த கைத்தட்டல் சத்தத்திலேயே நம்ம தலைவனுங்க காதெல்லாம் செவிடா போச்சு. அத்தட்டு தான் நம்ம நாய சொல்றப்ப இந்த தலைவனுங்க காதலியே ஓய மாட்டேங்குது. அது தீனி போட முடியாதவனுக்கு மாடு கொடுக்கிறது எப்படி தண்டமோ அதே மாதிரி வீடு கட்ட முடியாதவனுக்கு மனப்பட்டா கொடுக்கிறது வேஸ்ட். அதாவது தண்டமோ தண்டம், தண்டமோ தண்டம். அதனால உங்க எல்லாருக்கும் வீடு கட்டுறதுக்கு ஆளுக்கு 500 ரூபாய் தரதாக நான் உத்தேசித்திருக்கேன். அதாவது தீர்மானிச்சிருக்கிறேன். நமச்சிவாயம், நமச்சிவாயம். ஐயோ நமச்சிவாயம். ஓய்யுங்க. டேய், ஆமே சும்மா வேடிக்கை பாத்துக்கிறேன். குப்பா நான் சொல்றது கேளு. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. வீணா நமச்சிவத்தோட வலையில மாட்டிக்காதீங்க. இதுல என்னப்பா சூழ்ச்சி இருக்கு? கவர்மெண்ட்ல கடன் தரதுன்னா கூட உங்ககிட்ட என்ன சொத்து இருக்குன்னு கேக்குறாங்க. எதுவுமே ஈடு என கேட்காம நமக்கு பணம் தர்ற புண்ணியம் தப்பா பேசாதப்பா. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. நாம எல்லாம் ஒண்ணா இருக்கிறதே நம்மளோட பெரிய மூலதனம். அதை 500 ரூபாய்க்கு அடமானம் வச்சிடாதீங்க. பொருளை அடமானம் வச்சா அதை நாம மீட்டுக்கலாம். ஆனா ஒத்துமை அடமானம் வச்சா நம்மளாம் முச்சந்தில தான் நிக்கணும். இப்ப என்ன முச்சந்தில மாடி மேல நிக்கிறோம். வாங்கடா ஐயா கிட்ட போய் பணம் வாங்கி வீடு கட்டுவோம். வாங்க ப்ளீஸ். வாங்க. ராதா, நீங்களா? உட்காருங்க. ராதா, என் மேல கோபமோ வெறுப்போ உனக்கு ஒண்ணும் இல்லையம்மா. எதுக்குமா? நான் செய்த பாவத்துக்கு, அநியாயத்துக்கு. புண்ணிய ஆத்மாக்களோட கால்ல விழுந்ததுக்கு அப்புறம் செஞ்ச பாவங்கள்லாம் தானா கரைஞ்சு போயிடும். வாங்க அன்னபூர்ணியம்மா, எப்படி இருக்கு உங்க புது வாழ்க்கை? நீங்க எனக்கு அமைச்சு கொடுத்த புது வாழ்க்கைய நீங்களே வந்து பார்த்து பாராட்டணுங்கிறதுக்காகத்தான் உங்களை கூப்பிட வந்திருக்கேன். ஐயா கும்பிடுங்க. அட கால்ல விழுந்து கும்பிடுங்கப்பா. என்னப்பா இதெல்லாம்? எங்க கூட்டமா வந்தீங்க? ஐயா நம்ம காலனிக்கு நமச்சிவாய நகர்னு ஐயா வேற வைக்கிறதுக்கு உத்தரவு கேட்கலாம்னு வந்திருக்கோமுங்க. என் பேர் எதுக்கப்பா? கோடிக்கணக்கான சம்பாத்தியத்தை விட்டுட்டு பொதுச்சேவை தான் முக்கியம்னு என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள யார் பேராவது வையுங்க. நிலப்பட்டா கொடுத்தது ஐயா நீங்க, வீடு கட்ட பணம் கொடுத்தது ஐயா நீங்க. அதனால உங்க பேர் தானுங்க வைக்கணும். அதுதானுங்க தர்மம். என் பேர் வேணாப்பா. சார், இந்த காலனிக்கு உங்க பேர் வைக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கலைன்னா இந்த எம்எல்ஏ பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுவேன். செஞ்சுடியா? ஒரு பாவமாவது தொலையட்டும். என்ன சார் குண்ட தூக்கி ஏன் தலையில போட்டீங்க? மறுபடியும் நான் தேர்தலில் நின்னேன்னா நிச்சயமா சொல்ல நான் ஜெயிக்கவே மாட்டேன் சார். இந்த தடவை மட்டும் என்னங்கிறீங்க? 7 ஓட்டு வித்தியாசலாம் ஜெயிச்சேன். எனக்காக ஒத்துக்குங்க சார். சரிடா, நீங்களும் இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நம்ம எம்எல்ஏயும் சொல்றாரு. அப்படியே ஆகட்டும். அப்புறம் ஒரு விஷயமுங்க. என்ன, போர்டு எழுதுறதுக்கு பணம் இல்லையா? தெரியுமே, நம்ம குமஸ்தா கிட்ட போய் வாங்கிக்கோ. அது இல்லைங்க, நம்ம காலனி ஐயா கையால திறக்கணும்னு. தப்புடா தப்பு. தன்னுடைய செலியை தானே திறக்கிறது எப்படி தப்போ அதே மாதிரிதான் இதுவும். ஒண்ணு செய்யுங்க, திறப்பு விழாவுக்கு ஒரு நல்ல சினிமா நடிகையா பாருங்க. அவங்க கிடைக்கலன்னா யாராவது அரசியல்வாதிங்க இருப்பாங்க. போங்க. ரொம்ப நன்றிங்க. என்னப்பா இது? அந்த குப்பத்துக்காரங்களுக்கு கடனை கொடுத்துட்டு நிலத்தை வாங்கிடுவீங்கன்னு பார்த்தா கடனையே மறந்துட்டு உங்க பேர்ல காலனி திறக்கிறதுக்கு சம்மதம் கொடுத்துருக்கீங்க. தம்பி, ஏழைங்க வயித்துல பசுவோட வேலை இருக்கிறனால மூளை விவேகமா வேலை செய்யாது. இது தெரிஞ்ச விஷயம் தானே தம்பி, உங்களுக்கு தெரியாதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. மன்மதல் லீலையை வெல்றார் உண்டோ நில்மதி வதலமும் நீழ்விழியும் கண்டே. ரம்பா பாட்டை நிறுத்துறா. இங்க நான் வியாபாரம் இல்லாம சாவுறேன். வியாபாரம் இல்லாம சாவறாரு இவரு. பெரிய எம்எல்ஏ லட்சக்கணக்கில் பணம் போட்டு வியாபாரம் செய்யறாரு. இத பாருமா கண்ணை, சவாரி இருந்தாலும் இல்லாம போட்டாலும் மஜாவா இருக்கணும். நான் நம்ம கையில வந்து ரூட் கேளு. நீ காலையில எழுந்து பல் தொலைக்கிறதுக்கு முன்னால 200 மில்லி போட்டுக்கோ. சும்மா கம்முன்னு இருக்கும். ஏதாவது ஸ்கூல் ஆண்ட போனேன்னா பக்கத்திலேயே சாராய கடை இருக்கும், வாங்கி ஊத்தே. ரிக்ஷா வரியா? வா சார். எங்க? கோட்டைக்கு. கோட்டையா? அங்கெல்லாம் நான் போறது இல்ல சார், தவறால் வந்துடும் நமக்கு. அங்க யாரையா? கோட்டை ஸ்டேஷனுக்குயா?
அத முதல்ல சொல்லக்கூடாது. வா குந்தை 2 ரூபாய் கொடு. 2 ரூபாயா? 1 ரூபாய் தர்றேன். பேமானி ஒன்னும் இல்ல சார், காலையில இந்த வியாபாரம் இல்லாம சாவரேன்னு சொன்ன பாரு கஸ்மால். ஒன்னும் இல்ல சார், அத்தொட்டு தான் எனக்கு இந்த மாதிரி சாவு கிராக்கி எல்லாம் வருது. சோமாரி ஒன்னும் இல்ல சார், சவாரியாடா வந்துக்குது எனக்கு சடகிராக்கி கைதே. ஒன்னும் இல்ல சார், காலையில இந்த போனி செய்ய போறேன். ஏன் சார் ஜவ்வு மாதிரி இஸ்கிற? 2 ரூபாய் கொடு. வா குந்திக்க. 4 8 கூட இல்ல, 2 ரூபாய் கேக்குறேன். 1 ரூபாய் தர வரியா? 4 8 தான் இல்ல, ஸ்லோ மெரிச்சிடலாம் இல்ல. சரி இந்த 1 ரூபாய் நீ பிடி, நீ மெரி, நான் குந்திக்கிறேன். மெரி ஆண்ட. பெட்ரோல் விலை மனவாரியா ஏறி கிடக்குது. ரிக்ஷா மட்டும் 1 ரூபாய்க்கு வந்துருமா? மன்மதல்லே இல்லையே வெல்றார் உள்டார். அம்மா இப்படி வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் கடலை கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கியே, எப்பவும் கடனை தீர்க்க போறோம்? வேலை கிடைச்ச உடனே கொடு. என்ன? எனக்கு இன்னும் கடன் தீருங்கிற நம்பிக்கையே இல்ல. என்ன பாஸ்கர், ரொம்ப நாளா உன்னை இந்த பக்கமே காணும். எவ்வளவு நாள் தான் இங்க வந்துகிட்டு இருக்கிறது? நீ இங்க வரலனா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். வேலை இல்லாதவங்க தான் இங்க அடிக்கடி வருவாங்க. நீ வரலனா உனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு தானே அர்த்தம்? வேலை கிடைக்கல, ஆனாலும் இனிமே நான் இங்க வரதா இல்ல. ஏன் பாஸ்கர் இப்படி எல்லாம் பேசுற? என்ன ஒரு உத்தியோகஸ்தனா பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எங்க அம்மாவே உயிரோட இல்ல. நான் ஒருத்தன் உயிர் வாழ ஆபீஸ்ல தான் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லையே. அதனால இனிமே ஏழை மக்களுக்காக போராடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பதான் நான் படிச்ச படிப்புக்கும் ஒரு பலன் இருக்கும். பாஸ்கர் பயப்படாதக்கா, நான் ஆபீஸ்ல வேலை செய்யலனாலும் கூலி வேலை செஞ்சாவது உன் கடன் அடைச்சிடுவேன். அது வரைக்கும் இதை அடமானமா வச்சுக்க. என்ன இது? என்னோட டிகிரி சர்டிபிகேட்ஸ். See, Mr. Bhaskar, your tongue cleaner is more useful than this degree certificate. To live in this corrupt society, your education is of no value. இந்த டிகிரி சர்டிபிகேட்ஸ்க்கு மட்டும் ஏதாவது மதிப்பு இருந்தா இந்த நாட்டுல சர்டிபிகேட்ஸ் வாங்கி விக்கிற புரோக்கர் ஷாப்ஸ் எக்கச்சக்கமா முடிச்சிருக்கும். For your information, I am a postgraduate. Postgraduate? ஆச்சரியமா இருக்கா பாஸ்கர்? நான் எம்ஏ படிச்சேன். சாரதா எம்ஏ இப்ப சாதாவா மாறி கடலை வித்துட்டு இருக்கேன். இது என் தலைவிதி. இல்லக்கா, நம்ம நாட்டோட தலைவிதி.